சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது. நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சது. ஆனால் இப்போ நம்ம யாருமே அதை செய்யறது கிடையாது. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப ஆரோக்கியமானது. என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். புழுங்கல் அரிசி, நம்ம இட்லி அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாட்டு அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. புழுங்கல் அரிசி ஒரு 300 கிராம் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிக்கணும். ஆனால் அந்த ஊற வச்ச அரிசி 300 கிராம், இது ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு வேக வச்சது, 2 கப்பு பொடி பண்ண வந்து வெல்லம், 1 கப்பு தேங்காய் துருவல், சிட்டிகை, ஏலக்காய், இவ்வளோ தான் தேவையான பொருள். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, பாத்திரத்தையும் வச்சுட்டோம். இதில் ஒரு 900 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். அதாவது 300 அரிசிக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றினா தான் அந்த அரிசி வந்து நம்ம மிக்சியில் போட்டு மாவு எடுத்துருக்கோம்ல, அது நல்லா வேகும். இது ஒரு 600 கிராம் இருக்கும். இன்னும் ஒரு 300 ஊற்றணும். இதில் பாதி ஊற்றிச்சு, மொத்தம் வந்து 900 ml. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போதே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு அதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். இந்த 300 கிராம் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். கட்டி முட்டி ஆகாத கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மாவை நல்லா கட்டி முட்டி ஆகாத கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டினதும் வெந்துருச்சா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி தொட்டு அது மேலே வச்சு பார்க்கணும். நம்ம விரலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டக்கூடாது. மாவு ஒட்டது இருந்தால் தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் வெல்லமும் போடணும், தேங்காய் துருவும் போடணும், ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு இறக்கிட்டேன். அந்த காலத்து வெண்ணெய் புட்டு தயாராகிடும். இதுக்கு எங்கள் அம்மா வச்ச பேர் வெண்ணெய் புட்டு. உங்கள் பக்கம்லாம் என்ன பேருன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தொட்டு பார்ப்போம் வெந்துச்சான்னு. ஒட்டவே இல்லை, கையில் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெள்ளத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போ 2 கப்பு வெள்ளத்தையும் இதில் சேர்த்துக்கும். இது அரிசி மாவு இருக்கிற விட்டு வெல்லம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் ஸ்வீட்டும் நல்லாயிருக்கும். இது கடையிலேயே பொடி பண்ண வெல்லம் விற்கிது. அது கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். ஆனால் இதில் கல், மண், தூசி எதுவுமே இருக்காது. பார்க்க கலர் கம்மியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கடையில் விற்கிற பொடி பண்ண வெல்லம் தான் இது. இதை நல்லா 5 நிமிஷத்துக்கு வெல்லமும் மாவும் ஒன்றா சேர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் தான் நம்ம வந்து தேங்காய் பொடியும் இதில் போட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி, தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் தேங்காய் தூளையும் சேர்த்துக்குவோம். இந்த ஏலக்காய் பொடியும் இதில் போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கை விடாத நல்லா கிண்டி அதுக்கப்புறமா தட்டில் ஊற்றணும். வெல்லம் அந்த தேங்காய், கடலைப்பருப்பு, அரிசி மாவு எல்லாம் ஒன்றா கலந்துடுச்சு. எல்லாம் ஒன்றாகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்ணெய் புட்டை நம்ம வந்து தட்டில் கொட்ட வேண்டியதான். தட்டில் போட்டு ஸ்லைஸ் பண்ணணும். ஒரு தட்டு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் எது தேவையோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தடவிட்டு அதில் நல்லா ஊற்றி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு இது வந்து நம்ம துண்டு போட்டோன்னா
சுவையான வெண்ணெய் புட்டு தயார். சுவையான ஆரோக்கியமான வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சத்தான உணவு இது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.